ஹாய் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வீட்டில் கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்மளும் ஒரு கொலக்கட்டை செஞ்சு பிள்ளையார வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எல்லா ரொட்டீன் ஒர்க்கோடு இதையும் சேர்த்து பண்ணிட்டேன். அதுக்கு நாள்லேயே நான் 1 வீக் முன்னாடியே ஒவ்வொரு ஒர்க்காக முடிச்சு. ஸோ 2 டேஸாக என்னால் வீடியோவும் போட முடியலை, ஏன்னா ஒர்க்கு ஜாஸ்தி இருந்துச்சு. எல்லா வேலையும் நம்ம பிள்ளையார வணங்குறதுனா சும்மா வாங்க, எல்லா வேலையும் முடித்து திருப்தியாக நமக்கு கும்பிட்டா தானே நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுனால எனக்கு முகூர்த்த நாள் வேறு ஃபங்க்ஷன் ஒர்க்கும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் போட முடியல வீடியோ, சாரி. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ நாளைக்கு நான் கோவில் போன வீடியோவும் நெக்ஸ்ட்டு போடலாம். இன்றைக்கி சில வீடியோஸ் மட்டும் போடலான்னு சொல்லி நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறுநாள் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நீங்கள் எல்லோரும் கொலக்கட்டை செஞ்சு நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்க, இல்லை உங்களால் முடிஞ்சு எதையாவது வச்சு கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பூரண கொலக்கட்டை மட்டும்தான் பண்ணினேன். பொரி, லட்டு எல்லாமே வெளியில் தான் வாங்கினேன். சாமிக்கு ஏதாவது நம்ம கையால் செய்யணும்னு சொல்லி நான் எப்போவுமே பிள்ளையாருக்கு உள்ள பூரணம் வச்சு நம்ம செய்கிற கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் அதை செஞ்சுருவேன். ஸோ முன்னாடி பிடி கொலக்கட்டை மாதிரி ஈஸி மெத்தடில் செஞ்சிகிட்ருந்தேன். எப்போ நான் அவருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேனோ, ஸோ ஒரு கடவுளான விநாயகருக்கு பிடிச்சதை செய்கிறது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி அப்போ நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அந்த மாதிரி பிடி கொலக்கட்டை செய்யாமல் பூரண கொலக்கட்டை தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த மோல்டும் ஃப்ரீயாக வேறு பாக்கெட் வாங்கும்போதெல்லாம் கொடுத்துறாங்க. எங்கள் வீட்டில் 4-5 மோல்டு வேறு இருக்குது. ஸோ செஞ்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதில் வச்சுட்டு நம்ம ஈஸியாக மடிச்சிட்டோன்னா அந்த மோல்டில் வச்சு இது பண்ணிவிட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு. அப்புறமா எண்ணெயை தடவிட்டு அந்த மோல்டில் பிடிச்சி வச்சு எடுத்து இதுதான் மெத்தட்னு சொல்லும். என் பையன் அவரும் கொஞ்சம் பிடிச்சாங்க, பட் ஆனால் நிறையா பிடிக்கல. 2-3 பிடிச்சாங்க. அவங்களுக்கு போரிங்காக இருந்துச்சு, ஏஞ்சி ஓடிட்டாங்க. ஸோ நம்ம வேலையை கடன் முடிச்சுட்டு சாமி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா அந்த எண்ணெய் மட்டும் கையில் வச்சுட்டு நம்ம மோல்டில் இது பண்ணிட்டோன்னா ஷேப் நல்லா கரெக்டாக வரும். ஆயில் வைக்கக்கூடாதுன்னா ஷேப் அதில் ஒட்டிட்டு வராது. ஸோ லைட்டாக கையில் மட்டும் தொட்டுட்டு அப்பப்போ இது பண்ணிக்கோங்க. என் கையில் ஆயில் இருக்குது, ஆனால் அதில் அவ்வளோவா நான் தடவ மாட்டேன், லைட்டாக தான் இது பண்ணுவேன். ஸோ நல்லா அந்த ஷேப்பாக வந்துருச்சு. ஸோ வச்சு அவிச்சு சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க சாமி கும்பிடலாம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौ எல்லாம் முடிச்சுட்டு சில இலைகள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைச்ச இலைகளை மட்டும் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மனசார சின்னதாக குட்டியாக ஒரு மஞ்சளில் தான் விநாயகர் பிடிச்சேன். சிலைகளுக்கெல்லாம் பூ மட்டும் வச்சேன். மஞ்சள் பிள்ளையாருக்கு தான் நான் பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நான் கரைச்சிடுவேன். ஸோ சாமி கும்பிட்டாச்சு. என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரசாதம் குழந்தைங்களுக்கு தான் கொடுத்தேன். ஸோ என் பையன் தான் வீட்டில் இருந்தான். ஸோ அவனுக்கு தான் கொடுத்தேன். நல்லாயிருக்கா கேட்டேன், நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்கள் என்ன மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட தொடர்ச்சி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். பாய்.